எதுக்கு குடும்பத்துக்கான விஷயத்தை எடுத்து அதிகமாக பேசுறதுன்னா, வீட்டு பாடம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வீடே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. பார்த்தீங்கன்னா பழைய கிராம பக்கம் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். முதல்ல படி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் படி. அந்த காலத்து வீடெல்லாம் ரொம்ப உயரமாக இருக்காது, ஒரு 4 அடி தான் இருக்கும். அப்படி குனிஞ்சு போகணும். அது எதுக்குன்னா படித்தபடி, அதுக்கடுத்து பனி, படி அதுக்கடுத்து பனி. அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஹால்னு சொல்கிறோம், முன்னாடி அது நடைன்னு சொல்லுவாங்க. படி பனி, அதுக்கடுத்து அதுபடி நடை. உள்ளே போனீங்கன்னா மேலே வீட்டுக்கு போகிறக்காக ஒரு படி வச்சுருப்பாங்க, ஏறுபடி. அதுபடி நடந்தீங்கன்னா படிச்சுட்டு பணிஞ்சிட்டு அதுபடி நடந்தீங்கன்னா நீ வாழ்க்கையில் ஏறலாம். ஏறினோன்னா உள்ளே ரெஸ்ட் ரூம் வச்சுருப்பாங்க, ஓய்வறை. வாழ்க்கையில் ஏறின முன்னாடி நீ ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது வீட்டு பாடம் என் கற்பனைக்கு ஊற்று நான் தோத்துட்டேன். அது மாதிரி இன்னும் சுருக்கமாக சொல்லுவாங்க, வாழ்க்கையில் எதுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் சண்டைகள் வருது கணவன் மனைக்கு இடையில் போது அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. வறுமையான குடும்பம் 2 பேரும் அப்படி வெளியே வரும்போது ஒரு இளநி சாப்பிடும்போது அந்த பிள்ளை ஆசைப்படும், இவர் ஆசைப்படும். முடியல, 5 ரூபா தான் இருக்குது. ஆனால் ஒரு இளநி தான் வாங்க முடியும். ஒரு இளநியை கொடுங்க, நீ சாப்பிடுமா, நீ புள்ள தச்சு பிள்ளை கற்பமாக இருக்குல்ல, நீ சாப்பிடு. இல்லைங்க நீங்கள் வீட்டுக்கு உழைக்கிறாள், நீங்கள் வேணா அந்த இளநீ சாப்பிடுங்க. 2 பேருக்கு ஒரே சண்டை. ஒரு இளநியை வாங்கிட்டு கடைக்காரர் சொன்னார், 2 ஸ்டாக் கொடுக்குறேன், 2 பேரும் சாப்பிடுங்க. போட்டாச்சு. 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆச்சு, இளநீர் வத்ததே காணோம். அப்படியே இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. என்னான்னு பார்த்தா அவர் வீட்டுக்கு உழைக்கிறவர் அவர் சாப்பிட்டு போயிட்டு அந்த பிள்ளை சாப்பிடாமல் இருக்குது. இவர் கற்பத்தில் இருக்க பொண்ணை கற்பனை பண்ணு அது சாப்பிட்டு சொல்லி இவர் அப்படியே பேசாமல் இருக்கார். 1 மணி நேரம் அப்படியே இருக்குது. இதான் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அதோட கொஞ்சம் துன்பம் வரும்போது கொஞ்சம் விட்டும் கொடுத்தோம்னா வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் சுவாரஸ்யமாக மலரும் நந்தவனம் மாதிரி எப்பொழுதுமே நறுமணம் கமலும் என்று சொல்லி, அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த நிகழ்ச்சி மூலம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நகைச்சுவை மலரட்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். மேலும் சிரித்து மகிழ இப்போதே அசத்தல் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள்.